அன்பான மார்ஸ் மீடியா நேயர்களே, உங்க அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். வர்ற ஏப்ரல் மாசம் 2ஆம் தேதி நம்ம செவ்வாய் பகவான் ஒரு முக்கியமான மாற்றத்தை அடைய போறாரு. இதுவரைக்கும் கும்பராசியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருந்த செவ்வாய் இப்போ அங்கிருந்து கிளம்பி குருவோட வீடான மீன ராசிக்குள்ள நுழையிறாரு. இந்த கிரக மாற்றமானது எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில மாற்றத்தை கொண்டு வரும். பொதுவா செவ்வாய்னாலே வீரம், விவேகம், வேகம்னு சொல்லுவோம். அவர் இடமாற்றமாகும்போது நிச்சயமா பல திருப்பங்கள் ஏற்படும். இந்த பெயர்ச்சியால மீனராசிக்குள்ள போற செவ்வாய் அங்க ஏற்கனவே இருக்கிற கிரகங்களோட சேர்ந்து சில விசேஷமான பலன்களை தரப்போறாரு. செவ்வாய் பகவான் மீனத்துக்கு வர்றதுனால சில பேருக்கு தைரியம் கூடும், சிலருக்கு அலைச்சல்கள் அதிகமா இருக்கும். முக்கியமா நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சொத்து தகராறுகள்ல ஒரு தெளிவு பிறக்கிறதுக்கு இந்த காலம் உதவியா இருக்கும்னு சொல்லலாம். ஆனா அதே சமயம் கோபத்தை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுகள் சில நேரங்கள்ல நமக்கு பின்னடைவை ஏற்படுத்த வாய்ப்பிருக்கு. மீன ராசிங்கிறது ஒரு நீர் ராசி. அங்க நெருப்பு கிரகமான செவ்வாய் வர்றதுனால ஒரு விதமான கலவையான பலன்கள் தான் கிடைக்கும். இதனால மனசுல ஒரு விதமான பதற்றம் இருந்தாலும் குருவோட பார்வை அங்க இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் எதுவும் வராதுன்னு நம்பலாம். தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கும் கைவிட்டு போன வாய்ப்புகள் மறுபடி வர்றதுக்கும் இது ஏதுவான காலம். உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. குறிப்பா உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகள் வராம பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம். கடைசியா பார்த்தா இந்த செவ்வாய் பெயர்ச்சிங்கிறது ஒரு பக்கம் சவால்களை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் வெற்றிக்கான வழியையும் காட்டும். எந்த ஒரு காரியத்தையும் நிதானமா யோசிச்சு செஞ்சா கண்டிப்பா இந்த காலத்துல நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும். குலதெய்வ வழிபாடும் முடிஞ்சா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமான வணங்குறதும் உங்களுக்கு இருக்கிற தடைகளை நீக்கும். இந்த பெயர்ச்சியால ஏற்படுற சாதக பாதகங்களை சரியா புரிஞ்சுக்கிட்டு நடந்துகிட்டா எல்லா ராசிக்காரர்களும் நிம்மதியா இருக்கலாம். அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்னு பார்ப்போம். அன்பான துலாம் ராசி நேயர்களே, உங்க ராசிக்கு இதுவரை 5ஆம் வீட்டுல இருந்து ஓரளவுக்கு சுமாரான பலன்களை கொடுத்த செவ்வாய் பகவான் இப்போ 2 ஏப்ரல் 2026 முதல் 6ஆம் வீடான ருண ரோக சத்ருஸ்தானத்துக்கு வர்றாரு. ஜோதிட ரீதியா பார்த்தா ஒரு பாவி கிரகம் 6ஆம் இடத்துல வர்றது ரொம்ப விசேஷமான பலன்களை தரும். 6இல் செவ்வாய் அமர்ந்தால் அள்ளித் தருவார் அப்படிங்கிற மாதிரி இந்த பெயர்ச்சி உங்களுக்கு எதிர்ப்புகளை முறியடிச்சு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க போகுது. இதுவரைக்கும் உங்களை சுத்தி இருந்த மறைமுக எதிரிகள், உங்களுக்கு எதிரா வேலை பார்த்தவங்க எல்லாம் இப்போ தானாவே விலகி போவாங்க. தொழில் மற்றும் வேலை விஷயத்துல நீங்க ஒரு பெரிய திருப்புமுனையை எதிர்பார்க்கலாம். வேலையில இருந்த இழுபறிகள் நீங்கி உங்களுடைய நிர்வாக திறமை இப்ப வெளியில தெரியும். சக ஊழியர்கள் உங்களை ஒரு வழிகாட்டியா பார்க்க ஆரம்பிப்பாங்க. பிசினஸ் பண்றவங்க புதுசா கடன் வாங்கி தொழிலை விரிவுபடுத்தணும்னு நினைச்சா இது சரியான நேரம். ஏன்னா அந்த கடனை சீக்கிரம் அடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைக்கும். போட்டியாளர்கள் உங்களுக்கு சவால் விட நினைப்பாங்க, ஆனா செவ்வாயோட பலத்தால நீங்க அவங்கள அசால்ட்டா ஜெயிச்சு காட்டுவீங்க. அரசாங்க வழியில எதிர்பார்த்த அனுகூலங்கள் இப்போ தடையின்றி வந்து சேரும். பொருளாதார ரீதியா பார்த்தா பணவரவு ரொம்ப திருப்திகரமா இருக்கும். 6ஆம் இடத்து செவ்வாய் உங்களுக்கு திடீர் யோகத்தை கொடுப்பாரு. பழைய பாக்கிகள் வசூலாகும். இதனால உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் உயர ஆரம்பிக்கும். ஆனா அதே சமயம் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வர வாய்ப்பிருக்கு. அதனால ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் முதலீடு பண்றது நல்லது. வீடு மனை வாங்கறதுல இருந்த சிக்கல்கள் இப்போ உங்களுக்கு சாதகமா முடியும். நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஒரு சொத்து இப்போ உங்க கைக்கு வரும். பணத்தை தேவையில்லாம மத்தவங்களுக்கு கடனா கொடுக்காம உங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்துங்க. குடும்ப வாழ்க்கையில சந்தோஷமான சூழல் நிலவும். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்தாலும் அது உடனே சரியாகி ஒருத்தர் புரிஞ்சு நடந்துப்பீங்க. பிள்ளைகளோட படிப்பு மற்றும் வேலை விஷயத்துல இருந்த கவலைகள் இப்போ நீங்கும். அவங்க மூலமா குடும்பத்துக்கு ஒரு கௌரவம் கிடைக்கும். உறவினர்கள் மத்தியில உங்களுடைய செல்வாக்கு உயரும். நீங்க முன்னாடி நின்னு பல விசேஷங்களை நடத்தி வைப்பீங்க. சகோதர சகோதரிகள் வழியில சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். அங்க மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது உங்களுடைய நிம்மதிக்கு ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்துல சின்ன சின்ன எச்சரிக்கை தேவை. 6ஆம் இடத்து செவ்வாய்ங்கிறதால அஜீரண கோளாறுகள் அல்லது உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகலாம். உணவு விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. வெளியூர் உணவுகளை தவிர்ப்பது நல்லது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப நிதானத்தை கடைபிடிங்க. அவசரம் வேண்டாம். சரியான நேரத்துக்கு தூங்கி ஓய்வெடுக்கிறது உங்க உடம்பை இன்னும் தெம்பா வச்சிக்கும். சின்னதா ஒரு நடைப்பயிற்சி அல்லது யோகா பண்றது உங்களுடைய சுறுசுறுப்பை இன்னும் அதிகப்படுத்தும். உங்களுடைய பழைய பலம் திரும்ப வர்றதை நீங்க இப்போ உணர முடியும்.
மாணவர்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த வெற்றிகரமான காலம். குறிப்பா போட்டித் தேர்வுகள் எழுத காத்துட்டு இருக்கிற துலாம் ராசி மாணவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்பவே பிரகாசமா இருக்கு. கடினமான பாடங்களை கூட இப்போ நீங்க சுலபமா புரிஞ்சு படிப்பீங்க. ஆசிரியர்களோட பாராட்டு மழையில நனைவீங்க. விளையாட்டுத் துறையில் இருக்கிற மாணவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். நீங்க எதிர்பார்க்கிற அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய விடாமுயற்சி இப்போ உங்களுக்கு கை கொடுக்கும். எதையும் தள்ளி போடாம உடனே செஞ்சு முடிக்கிற வேகம் உங்களுக்குள்ள பிறக்கும். அதை சரியா பயன்படுத்திக்கோங்க. நட்சத்திர பலங்களை பார்த்தா சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த பெயர்ச்சி அற்புதமான நன்மைகளை தரும். புது முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு திடீர் பணவரவு உண்டாகும். ஆனா பேச்சுல நிதானம் தேவை. விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அரசாங்க வழியில உதவிகள் கிடைக்கும். நினைச்ச காரியம் கைகூடும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி ஒரு விஸ்வரூப வளர்ச்சியை தரும். உங்களுடைய தைரியமே உங்களுக்கு பெரிய பலமா இருக்கும். எதற்கும் அஞ்சாம உங்க வேலையில மட்டும் கவனம் செலுத்துங்க. பரிகாரம்னு பார்த்தா செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது. செவ்வரளி பூவால அர்ச்சனை செஞ்சு சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செஞ்சு ஏழைகளுக்கு தானமா கொடுங்க. வீட்ல கந்தசஷ்டி கவசம் கேட்கறது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கவசமா இருக்கும். கடன் தொல்லை தீர செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்துல துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சைப்பழ தீபம் ஏத்திட்டு வாங்க. உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வர்றது உங்களுடைய பாக்கியத்தை இன்னும் பலப்படுத்தும். முடிஞ்ச வரைக்கும் செவ்வாய்க்கிழமை அசைவ உணவுகளை தவிர்த்திடுங்க. இந்த பெயர்ச்சி காலத்துல உங்களுடைய வார்த்தைகள்ல மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. 6ஆம் இடத்து செவ்வாய் சில நேரங்கள்ல உங்க பேச்சால விரோதங்களை உருவாக்கலாம். அதனால மத்தவங்க விஷயத்துல தலையிடாம இருக்கிறது நல்லது. யாரையும் குறை சொல்லாம உங்க வேலையில மட்டும் கவனம் செலுத்தினா நீங்க தான் நம்பர் 1. புதுசா பழகிறவங்க கிட்ட ஒரு இடைவெளி விட்டு பழகுங்க. உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை யார்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க. உங்களுடைய திறமையே உங்களுக்கு பெரிய அடையாளத்தை தேடித்தரும். இந்த காலத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டா நீங்க ஒரு பெரிய லெவலுக்கு போவீங்க. மீன ராசிக்குள்ள நுழையிற செவ்வாய் உங்களுக்கு சில ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ள வைப்பாரு. புனித பயணங்கள் மேற்கொள்றது உங்க மனசுக்கு ஒரு அமைதியை தரும். இந்த நேரத்துல நீங்க செய்யற தர்ம காரியங்கள் உங்களுக்கு பின்னாடி பெரிய புண்ணியத்தை சேர்க்கும். பழைய நண்பர்கள் தேடி வந்து உங்களுக்கு சில உதவிகளை செய்வாங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை தரும். சட்ட ரீதியான சிக்கல்கள் ஏதாவது இருந்தா அது இப்போ சுமூகமா முடிவுக்கு வரும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு உறவினர்கள் மத்தியில ஒரு மரியாதை கிடைக்கும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செய்யறது உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். இந்த பெயர்ச்சி காலத்துல உங்களுடைய பிடிவாத குலத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. மத்தவங்க சொல்றதுல இருக்கிற நியாயத்தை ஏத்துக்க பழகுங்க. அலுவலகத்துல மேலதிகாரிகளோட இணக்கமா போறது உங்களுடைய வேலை சுமையை குறைக்கும். தேவையில்லாத விவாதங்கள்ல இறங்காம உங்களுடைய முன்னேற்றத்துல மட்டும் கவனம் செலுத்துங்க. செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஒரு போராட்ட குணத்தை கொடுப்பாரு. அதை உங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்துங்க. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றிங்கிறத மட்டும் எப்பவும் மறக்காதீங்க. வெற்றி உங்களுக்குத்தான் நேயர்களே. மொத்தத்துல துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி ஒரு மாபெரும் முன்னேற்றத்தை தரப்போகுது. தடைகள் எல்லாம் உடைஞ்சு சிதறும். நீங்க நினைச்சது நிறைவேறும். உங்களுடைய கடின உழைப்பும் இறை பக்தியும் உங்களுக்கு எப்பவும் துணையாயிருக்கும். வரப்போற ஏப்ரல் மாசம் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்தை ஆரம்பிக்க போகுது. வாழ்த்துக்கள் நேயர்களே. உங்களுடைய எதிர்காலம் ரொம்பவே பிரகாசமா இருக்க போகுது. இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.